ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஆவடியில் வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா, மதியம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆவடிக்கு கிளம்பலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சாப்பிட்டுட்டு ஆவடிக்கும் கிளம்பியாச்சுங்க. பழம், காய்கறி, அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக. போகும்போதே சன்விக்கும் தூங்கிட்டான். வண்டி போயிட்டு பஸ் ஸ்டாண்டாண்ட ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நம்ம எல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். பூ வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்லேயே வாங்கிட்டா அதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் வாங்கிக்கலாம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க. இங்கே போயிட்டு பழம் ரேட்லாம் கேட்டால் ரேட்டும் அவ்வளோ அதிகமாக சொன்னாங்க. பழமும் நல்லாவே இல்லை. சரி, ரயில்வே ஸ்டேஷன் மேலே ஏறி அடுத்த பக்கத்தில் போனால் அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து அங்கேயே போயாச்சுங்க. அங்கே போயிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பழமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரேட்டும் ஓரளவுக்கு ஓகே தான். அந்த பக்கம் அதிகமாக இருந்தது, இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாகவே சொன்னாங்க. இங்கே எல்லாமே வாங்கிட்டு இருக்கும்போதே ஷன்விக்கும் தூங்கி எந்திரிச்சிட்டாரு. அவர் கையில் வந்து ஒரு பனானா கொடுத்துட்டோம். அவர் பாட்டில் வச்சு கடிச்சிட்டு சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்தார். நம்ம வந்து அப்படியே எல்லா பழம், அதுக்கப்புறம் ஒரு துணிலாம் வாங்க வேண்டியது, அதெல்லாம் வாங்கிட்டு மூட்டை தூக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தோல்லே வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரே சிரிப்பாக இருந்தது. அப்புறமா வந்து பூவும் வாங்கிட்டோம். வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வரும்போது பூ மார்க்கெட் இருந்தது, அங்கே போயிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் இன்னொரு கடை இருந்தது, அங்கேயும் கொஞ்சம் சாமந்தி பூவெல்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய மாலை இல்லை, நிலவாசல் அதாவது கேட்டுக்கு மட்டும்தான் நல்ல பெரிய மாலை வாங்கியிருக்கோம். மற்றதுக்கு எல்லாம் மேலே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கையில் தாங்க கட்டி போட போகிறோம். அதனால தான் இவ்வளோ பூ வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.